அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வக்ர கிரகம் அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கோம். வக்ர கிரகம் என்பதை பேசியிருக்கோம். அதை விட கூடுதலான சில ஆராய்ச்சி தகவல்கள், அனுபவ தகவல்களை நம்ம இன்னைக்கு பகிரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்ப வக்ர கிரகங்களால் யோகம் உண்டா அப்படின்னா உண்டு. ஆனால் அடி கொடுக்கும் பெரிய இழப்பீடுகளை சந்திக்க வைக்கும். அதை அவர்கள் யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு காலம் 35 வயசுக்கு மேலதான். எந்த வக்ர கிரகமா இருந்தாலும் சேர்த்தான். இதுல சனி வக்கரத்தை ரொம்ப பிரச்சனைக்குரியதுதான். குரு வக்கரம் பிரச்சனைக்குரியது. என்னை பொறுத்தல சூரியன் புதன் வக்ரம் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஏன்னா அது ஏற்கனவே என்ன சொல்றாங்கன்னா முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே அடுத்தடுத்ததுல தான் இருக்கும். நம்ம கூட பயணிக்கிற ஒருத்தன் போய் வக்கரமாயி அஸ்தங்கமாயி ஒன்னும் பண்ண போறதெல்லாம் கிடையாது. நான் அந்த இதை எடுத்துக்கொள்வதே இல்லை. சூரியன், குரு, சனி, செவ்வாய், குரு சனி செவ்வாய், இந்த ஆதிபத்தியம், குரு சனி செவ்வாய், இந்த ஆதிபத்தியம் உடைய கிரகங்கள் என்ன சொன்னா வக்கரமாவதை நம்ம கண்கூட பார்க்கிறோம். அதற்குண்டான அனுபவங்களை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அதெல்லாம் ஓகே தான். இந்த சனி வக்கரமானால் ஆயுள் பங்கத்தை கொடுப்பான். சனி வக்கரமான ஆயுள் பங்கம் எதிர்பாராத திடீரென்று வாழ்க்கையில் ஒரு பெரிய மைனஸை கண்டிப்பா கொடுப்பான். குரு வக்கரமானால் பிள்ளைகளால் அவமானத்தையும் பிரச்சனைகளையும் கொடுப்பான். அதற்கடுத்து செவ்வாய் வக்கரமானால் மங்கள வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுப்பான், பிளஸ் தொழில பிரச்சனையை கொடுப்பான். இது மூணும் தான் பெரிய டெபிசிட்டை கொடுக்கக்கூடியதாக எனக்கு இன்று வரை தெரிந்திருக்கிற ரகசியம். அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, சனி வக்கரம் ஆகியிருக்கிறதா என்ன செய்ய, இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறேன். ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தில் சனி வக்கரம் வக்கரமாகி என்ன சொல்றான்னா அந்த குழந்தை பிறந்தே 2.5 வயசு தான் ஆகுது. 2 தாத்தா காளி. நான் கேட்குறேன், என்ன சனி வக்கரமாயிருக்கு, யார் இறந்தா இந்த புள்ள பிறந்த பிறகு அப்படின்னா, எங்க அப்பாவும் செத்து போயிட்டாரு, எங்க மாமனாரும் செத்து போயிட்டாருங்க. ஏன் ஜோதிட ஜாதகத்தை எழுதியிருக்கான் இல்லையா, அவன் சொல்லலையா அப்படின்னா, இல்லை சார் சொல்லலை சார் அப்படிங்க. இப்படித்தான் இருக்குது. ஆனால் பைண்டிங் போட்ட அட்டை மாதிரி சூப்பராக பிரிண்டிங்கில் எழுதியிருக்கான். ஜோதிடத்தை என்ன சொன்னா, ஜாதகம் எழுதுவது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. கம்ப்யூட்டர்ல ஓட்டு ஈஸியாக எழுதல. அதனால கைட்டு தான் எனக்கு எழுதிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ரொம்ப ஒரு அன்பார்ந்தவர்கள் சொன்னாங்கன்னா வேற வழி இல்லாமல் செஞ்சிட்டு இருக்கேன், எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வக்கரமான கிரகங்கள் என்ன செய்யும் அப்படிங்கறத நீங்கள் தெரியாமல் என்ன சொல்றான்னா இருக்கிறது தான் ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதாவது ஒரு வீட்டில் 1 ஆண்டுகளுக்குள் 2 இறப்புகளை சந்திக்க வச்சிடும் சனி. ஒரு வீட்டில் 2 இதுகளை சந்திக்க வச்சிடும். அப்ப வக்கரம் என்பது என்ன சொன்னா யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்படின்னா பெரிய பாதாளத்தை கொடுத்து அந்த பாதாளத்திலிருந்து மீண்டு வரும்போது இறந்தவர்கள் யார் இறக்கிறார்களோ அவர்கள் நம்மளுடைய யோகத்தை பார்ப்பதற்கு இருக்க மாட்டாங்க. நம்ம யோகத்தை அனுபவிச்சுட்டு இருப்போம், அதை பார்க்க மாட்டோம். பார்க்காத ஒரு அமைப்பு தான் அவங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. அதனால வக்கரமானதை பார்த்து விட்டீர்கள் என்று சொன்ன அதற்கு தயவு செய்து பரிகாரம் செய்து கொள்ளும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 80% காப்பாற்றும். நீங்கள் எந்த ஒரு சனியோடைய ஆதிபத்தியத்தையோ, செவ்வாயோடைய ஆதிபத்தியத்தையோ, குருவோடைய ஆதிபத்தியத்தோடைய அந்த மைனஸை நீங்கள் தாக்கு பிடிப்பதற்கு, நீங்கள் ஏதாவது வராமல் இருப்பதற்கு, ஏதாவது உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற ஜோதிடரம் கேட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நிராயுத பாணியாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறது ஒரு தலையை தூக்கிருச்சுன்னா என்ன செய்வீங்க? அப்ப அதுல இருந்து மீண்டு வரணும். ஒரு தகப்பனார் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவசாலி, ஒரு தாயார் என்று சொல்லக்கூடிய அனுபவசாலி, ஒரு மாமனார் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவசாலி, மாமியார் என்று சொல்லக்கூடிய ஒரு அனுபவசாலி படக்குன்னு போயிட்டாங்கன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அவங்களுக்கெல்லாம்?
இருக்கின்ற வரை இந்த தாய் தாப்பன் என்று சொல்லக்கூடிய, மாமனார் மாமியார் என்று சொல்லக்கூடிய இந்த நபர்களுக்கு மரியாதை இல்லை. நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். போன பிறகு வந்து என்ன சொன்னான்னா, குய்யோ முறையா குய்யர், எங்க அப்பா இப்படி இருந்தாரு, எங்க அப்பா இப்படி இருந்தாரு, எங்க மாமியார் இப்படி எல்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் சொல்லி பெருமையாக அந்த வாய் வந்து பேசிட்டே இருக்கு. அப்ப மனித வாழ்க்கையில் நீங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாருன்னா வந்து, ஜாதகத்தை எழுதும் போது கேளுங்க, ஐயா இதுல என்ன பிரச்சனை இருக்குது, ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க. 200 ரூபாய்க்கு 500 ரூபாய்க்கு ஜாதகம் எழுதி கொடுக்குறவங்க கிட்ட போய் எழுதுறீங்க. ஏன்னா உங்களுக்கு வறுமை எல்லாம் கிடையாது, உங்களுடைய மனசு வந்து சரியாக இன்னும் வரல. பெரிய பிரச்சனையை தீர்க்க சொல்றான், சரிப்பா தீர்த்துருவோம் அப்படின்னு சொல்றோம். தீர்த்துருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பணம் பெறட்டுறதுக்கு எனக்கு ஒரு கால அவகாசம் கேளுங்க. சரி ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறோம். ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுத்தவொடனே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைங்க. எந்த இதுவும் ஒர்க் அவுட் ஆகாம போகாது. சைக்கிள் கையில் கொடுத்து விட்டால் நீ உனக்கு பழகிறதுக்கு கொஞ்ச நேரம் சொல்லி கொடுப்பாங்க. நீ அதை மிதித்து மிதித்து உன்னுடைய இலக்கை அடைய வேண்டுமே தவிர, ஜோதிடரிடம் வந்து எனக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து, நீங்க இதெல்லாம் வந்து இப்படி பண்ணிருக்கீங்க, இன்னும் ஒண்ணு நடக்கல. எதுக்கு நடக்கல? நீ உன் கர்ம வினை என்ன என்பதை வந்து என்ன சொன்ன, நீ யோகமாக இருந்து வந்த, நீ யோகமாக இருந்து வரல, நீ ஜோதிடரம் வந்து திரும்ப வந்து என்ன சொல்ற, எனக்கு அது நடக்கல இது நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ வரும்போதே நீ ஒரு பலவீனமானவன் தெரிஞ்சிடும். அவன் பலவீனமானவன் தெரிஞ்சிடும். ஜோதிடர் ஒன்ன மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு தானே வந்து ஜோதிடத்துறைக்குள்ளே உட்காந்துட்டு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாய் வாங்குறவனாக இருந்தால் அதற்கு வந்து ஒரு பின் பலம் வச்சுட்டு தான் வாங்குவான், சும்மாலாம் கிடையாது. அப்ப கரெக்டா வந்து என்ன சொல்லலாம்னா, உன்னுடைய எவிடன்ஸ் அண்ட் சப்போர்ட் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மேக்ஸிமம் நான் கிழிச்செல்லாம் போட மாட்டேன். வேர்டுக்கு இருக்கட்டும். என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து என்ன சொல்றாங்க, நன்மையானவனாக இருந்தாலும் நம்மளை நன்மைன்னு போன் பண்ணுவான், கெட்டவனாக இருந்தாலும் என்ன சொல்ல ஒரு நாளைக்கு வருவான். அவனுக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து கரெக்டான ஒரு இது இருக்குது. ஒண்ணுமே அவன் ஒரு கோயில் இருக்குது, அங்க போய் வந்து என்ன இதை மட்டும் செஞ்சுட்டு செஞ்சு நம்ம போயிட்டு வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் ஆஃப் ஆயிடுவான். இதெல்லாம் தெரியாம இந்த துறைக்குள்ள இருக்க முடியாது. அதனால இந்த வக்ரமான கிரகங்களுக்கு நீங்கள் சாந்தி செய்து கொள்ள வேண்டும். சாந்தி என்பது வழிபாடு தான். பிரீதி என்பது என்ன சொல்றாங்கன்னா வந்து சமாதானப்படுத்தல். பிரீதினா சமாதானப்படுத்துதல். அப்ப சனி வக்கரமானால் நீங்கள் என்ன செய்யணும், காலபைரவர் வழிபாடு பண்ணிருங்க. சனி வக்கரமானால் காலபைரவர் வழிபாடு கண்டிப்பா பண்ணுங்க. கண்டிப்பாக உங்க வீட்டில் மரணம் வராது, தொழில் பாதிப்பு வராது. குரு வக்கரமானால் மாமிசம் சாப்பிடாதீங்க, ஜீவசமாதி வழிபாடுங்க. உங்க பிள்ளைகளால் அவமானங்கள் வராது, உங்க பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும். செவ்வாய் வக்கரமானால் உங்க மனைவியால் உங்களுக்கு பிரச்சனை, அல்லது உங்களுடைய பூமியால் உங்களுக்கு பிரச்சனை. செவ்வாய்க்கு 2 ஆதிபத்தியம் உண்டு. ஒண்ணு மண் சார்ந்த விஷயம், இல்லைன்னா என்ன மனைவி சார்ந்த விஷயம். இந்த 2ஐயும் வந்து என்ன சொல்றான்னா, நீங்கள் என்ன செய்யணும், எம்பெருமான் முருகப்பெருமானை வந்து செவ்வாய் வக்கரமான முருகப்பெருமானை பிடிச்சிருங்க. இந்த 3 தான் பெரிய பாதிப்பை உண்டு பண்ணக்கூடியது இருக்கு. எனக்கு இதுல 2 இது இருக்குது. சனி வக்கரம், எங்க அப்பா வந்து 22 வயசுல இருந்துட்டார். குரு வக்கரம், என் குழந்தைகளுக்கு பூரா எப்பயுமே லேட்டா தான் கல்யாணம் முடியும். மூத்த குழந்தைக்கு 29 முடிஞ்சு, இன்னொரு குழந்தைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், 29 தான். ஒன்றும் பண்ண முடியாது. பையனுக்கு அதே ஸ்டேஜ் 30 வந்துடும். அப்ப நான் சீக்கிரமா பேரம்பேத்தியை பார்ப்பதற்கு அந்த குரு வக்கரமாக இருக்கிற காரணத்தினால சீக்கிரமா பேரம்பேத்தியை பார்க்க முடியாது. அதற்கு இதை தெரிஞ்ச பிறகு நான் வந்து என்ன மாமிசம் சாப்பிடுவது, மீன் முட்டை கருவாடு எதுவுமே வந்து அசைவ உணவுகளையும் மதுபானங்களையும் இன்று வரை நான் தொட்டதே கிடையாது. மாமிசம் சாப்பிட்ருக்கேன், ஆனா மது வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து அதை எப்படி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இதை பெருமைக்காக சொல்ல அப்படி என்னை வளர்த்துட்டாங்க. என் பையனை நான் அப்படித்தான் வளர்த்துறேன். இன்னைக்கு வரைக்கும் ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டேன். எதுவுமே வந்து அவனுக்கு அந்த கெட்ட பழக்கங்களை நான் சொல்லியே வளர்த்தேன். இதுதான் அவன் கர்மா, பார்த்துக்கோ அப்படின்னு செய்ய மாட்டான். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து மாமிசங்கள் சாப்பிட மாட்டோம். காரணம் ஜோதிடத்துறை வந்து எங்களுக்கு கொடுத்த அறிவு. ஏன்னா அதை கண்ணு முன்னாலே காட்டு, இது நீ விட்டதுனால இவ்வளவு யோகத்துக்கு வந்திருக்கிறாய் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்ப யோகத்தை அவனால் இழக்க முடியாது. அப்ப வந்து எல்லா விதத்திலுமே வந்து என்ன சொன்னா, ஜோதிடத்தால் நன்மை அடைய முடியும். அதனால் வந்து வக்கரமான கிரகங்களுக்கு சனிக்கு காலபைரவருடைய வழிபாடும், குருவுக்கு சித்தர்களுடைய வழிபாடுகளும், செவ்வாய்க்கு முருகப்பெருமானுடைய வழிபாடும். முருகப்பெருமானுடைய வழிபாடு என்பது அறுபடை வீடுகளில் ஒன்றை பிடித்துக் கொள்ளும். அறுபடை வீடுகளில் ஒன்றை பிடித்துக் கொள்ளுங்கள். செவ்வாயால் ஏற்படுகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும்
சுமூகமான தேர்வு உண்டு. முடிஞ்ச வரைக்கும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து உங்களை வந்து அடையாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். வக்கர கிரகத்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பாதகமும் உண்டு, ஒரு பெரிய யோகத்தை கொடுப்போம். 35 வயசுக்கு மேல வந்து என்ன சொல்றான்னா, நாம் கண்ணால் இப்படியெல்லாம் இருந்திருப்போமா, இப்படியெல்லாம் இருந்திருப்போமா, நமக்கு இந்த வாழ்வெல்லாம் எப்படி வந்தது என்பதை நீங்கள் திரும்பி பார்த்தால் ஒரு ஆச்சரியம் மூட்டக்கூடியதாக இருக்கும். வக்கர கிரகத்தால் ஏற்படக்கூடிய யோகம் கண்டிப்பாக உண்டு. அதனால் யாரும் வந்து என்ன சொல்ற, வக்கர கிரகம் நமக்கு இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். முடிந்தவரை அது செய்யக்கூடியது. சனி என்று சொன்னால் ஆயுள் பங்கம், குரு என்று சொன்னால் பெற்ற பிள்ளைகளால் அவமானம், செவ்வாய் என்று சொன்னால் மங்கள வாழ்க்கையில் பாதிப்பு, அல்லது மனை பூமி வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து பாதிப்பு. இதை தீர்ப்பதற்கு 3 விதமான காரணிகள் இருக்கிறது. 1 காலபைரவர் வழிபாடு, 2 வந்து என்ன சொன்னா வந்து சித்தர் வழிபாடு, 3 வந்து முருகப்பெருமான் வழிபாடு. இதை ஒருவர் முறையாக கைப்பிடிக்கிறீர்களோ நீங்கள் கண்டிப்பாக வக்கர கிரகங்களை சுமந்துகிட்டு இருக்கின்ற நீங்கள் கண்டிப்பாக கோடீஸ்வர யோகத்தை அணிவிப்பீர்கள். இது உண்மையிலும் உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.